வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்க சட்டசபைக்கான 6ஆம் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. 9:30 மணி நிலவரப்படி 17% வாக்குகள் பதிவு. மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிக்க மத்திய மாநில அரசுகள் அனுமதிக்கக்கூடாது. ஆலை எதிர்ப்பாளர்கள் போர்க்கொடி. சீதாராம் யெச்சூரி மகன் ஆஷிஷ் யெச்சூரி கொரோனாவால் உயிரிழப்பு. மிகுந்த மனவேதனையுடன் மகனின் உயிரிழப்பு செய்தியை வெளியிடுவதாக ட்விட்டரில் உருக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான இலவச நீட் பயிற்சி வரும் 25ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்குமாறு பள்ளிகளுக்கு உத்தரவு. தமிழகத்தில் அதிவேகமாக பரவி வரும் கொரோனா தொற்று. அரசு தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை. சென்னை தொழிலதிபர் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட சம்பவம். மதுரை ரியல் எஸ்டேட் அதிபர் உட்பட 5 பேர் கைது. வேதாரண்யம் பகுதியில் தென்னை மரங்களை தாக்கும் வெள்ளை நோய். செய்வதறியாமல் திகைக்கும் விவசாயிகள். பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மனைவியை சாலையிலேயே அரிவாளால் வெட்டி கொலை செய்த கொடூர கணவன். தரங்கம்பாடி அருகே நடந்த பரபரப்பு சம்பவம். இந்தோனேஷியாவில் பயிற்சியின் போது மாயமான நீர்மூழ்கி கப்பல். தேடும் பணிகள் தீவிரம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் இன்று நடைபெற்று வரும் 6ஆம் கட்ட தேர்தலில் கொரோனா அச்சத்திற்கு இடையேயும் மக்கள் காலை முதலே வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். 9:30 மணி நிலவரப்படி 17% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 8 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரை 5 கட்டங்களாக 180 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இன்று 6ஆம் கட்டமாக 43 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இந்த தேர்தலில் 306 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 4ஆம் கட்ட தேர்தலின் போது நடந்த வன்முறை மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க இன்றைய தேர்தலில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அச்சத்தின் மத்தியிலும் பொதுமக்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். 9:30 மணி நிலவரப்படி 17.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்கத்தில் வரும் 26 மற்றும் 29ஆம் தேதிகளில் மீதமுள்ள 2 கட்ட வாக்குப்பதிவுகளும் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிக்க மத்திய மாநில அரசுகள் அனுமதிக்கக்கூடாது என ஆலை எதிர்ப்பாளர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். தூத்துக்குடியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை மக்களின் தன்னெழுச்சி போராட்டம் காரணமாக மூடப்பட்டது. இதனையடுத்து ஆலையை மீண்டும் திறக்க ஆலை நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை போக்கும் வகையில் இலவசமாக ஆக்ஸிஜன் தயாரித்து தருவதாகவும் ஆலையை திறக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரி ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் இது ஒரு நயவஞ்சக சூழ்ச்சி என்றும் 3 வருடங்களாக மூடப்பட்ட ஆலையில் எவ்வாறு ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆக்ஸிஜன் தயாரிக்க மத்திய மாநில அரசுகள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அனுமதி அளித்தால் தூத்துக்குடியில் மக்கள் போராட்டம் மீண்டும் வெடிக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர்.
இன்னைக்கு ஒரு நச்சாலை கடந்த 3 வருடமாக மூடப்பட்ட ஒரு ஆலை எப்படி இந்த ஆக்சிஜன் உற்பத்தியை எடுத்து கொண்டு போக முடியும்? அதற்கு எப்படி வாய்ப்பு இருக்க முடியும்? சட்ட ரீதியாக கூட இதற்கு வாய்ப்பு அல்ல, கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் உச்சநீதிமன்றம் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் மாநில அரசு அவர்கள் இதற்கான விளக்கத்தை அளித்தால் இந்த மாநில அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களுடைய கொள்கை முடிவுங்கிறது இந்த நச்சாலை இந்த மண்ணில் இயங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லாத சூழ்ச்சியில் அவர்கள் சூழ்ச்சிக்கு இந்த ஆளும் அரசுகளும் இந்த நீதிமன்றங்களும் ஏற்றுக்கொள்ளுமானால், இவர்கள் சூழ்ச்சிக்கு இடம் கொடுக்குமானால் கண்டிப்பாக மக்கள் போராட்டம் மீண்டும் இந்த மண்ணில் வெடிக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரியின் மகன் ஆஷிஷ் யெச்சூரி கொரோனா தொற்றால் இன்று உயிரிழந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரியின் மூத்த மகனான ஆஷிஷ் யெச்சூரி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு கடந்த சில நாட்களாக டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து திரு யெச்சூரி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தனது மகன் கொரோனாவுக்கு பலியானதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார ஊழியர்கள், முன்கள பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதாகவும் திரு யெச்சூரி உருக்கமாக பதிவு செய்துள்ளார். ஆஷிஷ் யெச்சூரி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் திரு சீதாராம் யெச்சூரிக்கும் ஆறுதல் கூறி வருகின்றனர். நாட்டின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான திரு யெச்சூரியின் மகன் கொரோனாவுக்கு பலியாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான இலவச நீட் பயிற்சியை வரும் 25ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்குமாறு பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாநில அரசு ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களில் 7.5% ஒதுக்கப்படுகிறது. அதனால் பல அரசு பள்ளி மாணவர்கள் எளிதாக மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டில் சேரவுள்ள மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி அரசு சார்பில் ஆன்லைன் வழியாக வழங்கப்படுகிறது. நடப்பு கல்வியாண்டில் 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த பயிற்சியை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் +2 தேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருந்ததால் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகும் வகையில் நீட் தேர்வுக்கான ஆன்லைன் பயிற்சி 2 வாரங்களுக்கு முன் நிறுத்தப்பட்டது. ஆனால் கொரோனா பிரச்சினை காரணமாக பொதுத் தேர்வு தேதி திடீரென தள்ளி வைக்கப்பட்டது. இதனால் வரும் 25ஆம் தேதி முதல் மீண்டும் இலவச நீட் பயிற்சியை தொடங்குமாறு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதற்கான சுற்றறிக்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வழியே பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தலைமை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் உயிரிழப்பும் அதிகரித்துள்ளது. இதை கருத்தில் கொண்டு கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தலைமை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். IAS மற்றும் IPS அதிகாரிகள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவினருடன் தலைமை செயலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளால் தமிழகத்தில் கொரோனா குறைந்துள்ளதா, மேலும் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வழிபாடு மேற்கொண்ட அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி முகக்கவசம் அணியாமல் சுவாமி தரிசனம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 2ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி பல்வேறு கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு நேற்று வருகை தந்த அவர் மூலவர் பெரிய பெருமாள் சன்னதி, தாயார் சன்னதி, கருடாழ்வார் சன்னதி உள்ளிட்ட முக்கிய சன்னதிகளில் தரிசனம் செய்தார். மூலவர் பெரிய பெருமாளை தரிசனம் செய்ய சென்றபோது முகக்கவசத்தை சரியாக அணியாமல் தரிசனத்திற்காக உள்ளே சென்றார். அதன் பின்னர்
முகக்கவசம் அணியாமலேயே பேட்டரி கார் மூலம் தாயார் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்தார். கொரோனா பரவலை தடுக்க அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தி வரும் நிலையில் அமைச்சரே முகக்கவசம் அணியாமல் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரின் இந்த தவறான முன் உதாரணத்திற்கு அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்வார்களா என நடுநிலையாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அமெரிக்கா தலைமையில் நடைபெறும் சர்வதேச பருவநிலை மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாற்றுகிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பருவநிலை மாற்றம் தொடர்பாக 2 நாள் சர்வதேச மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளார். இன்று தொடங்கும் இம்மாநாட்டில் இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 40 நாடுகளின் தலைவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பங்கேற்கின்றனர். பிரதமர் திரு மோடி இந்திய நேரப்படி இன்று மாலை 5:30 மணியில் இருந்து 7:30 மணி வரை மாநாட்டில் உரையாற்றவுள்ளார். உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து அவர் கலெக்டிவ் ஸ்பிரிண்ட் டு 2030 என்ற தலைப்பில் திரு மோடி பேச உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இம்மாநாட்டில் பருவநிலை மாற்றம், காற்று மாசுபாட்டை குறைக்கும் நடவடிக்கைகளுக்கான நிதியுதவி, தூய எரிசக்தி சார்ந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து உலக தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். இதைத் தொடர்ந்து நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் வரும் நவம்பரில் நடைபெறவுள்ள ஐநா பருவநிலை உச்சி மாநாட்டில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பூசியின் 2 டோஸ்களை எடுத்துக்கொண்ட பிறகும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசியும் சீரம் இந்தியாவின் தடுப்பூசியும் போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பிறகு கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. அது தொடர்பான முழு விவரங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 20ஆம் தேதி நிலவரப்படி இந்தியாவில் 1 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கோவாக்சின் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் இதில் 93,56,436 பேர் முதல் டோஸை எடுத்துக்கொண்டதாகவும் இவர்களில் வெறும் 4,208 பேருக்கு மட்டுமே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது 0.04% மட்டுமே எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 17,37,178 பேர் கோவாக்சின் 2வது டோஸை போட்டுள்ளதாகவும் இதில் வெறும் 695 பேருக்கு மட்டுமே தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது 0.04% மட்டுமே என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இதேபோல் நாட்டில் 11 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் இதில் 10,02,02,745 பேர் முதல் டோஸை எடுத்துக்கொண்டதாகவும் இவர்களில் 17,145 பேருக்கு மட்டுமே நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது வெறும் 0.02% மட்டுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1,57,32,754 பேர் கோவிஷீல்டு 2வது டோஸை போட்டுள்ளதாகவும் இதில் 5,014 பேருக்கு மட்டுமே வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது 0.03% மட்டுமே என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு மருந்துகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு நாட்டு மக்களை காப்பாற்ற பாஜக அரசு தவறிவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தையும் பாண்டிச்சேரியையும் காவு வாங்க மத்திய அரசு துடிப்பதாக விமர்சித்தார். மதவெறியை தூண்டுவதிலும் சாதியை அடிப்படையில் மக்களை கூறு போடுவதிலும் தான் பிஜேபி கவனம் செலுத்துகிறது. நாட்டு மக்களை காப்பாற்றுவதிலே அக்கறை காட்டவில்லை. உற்பத்தி செய்கிற தடுப்பூசி மருந்துகளை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு தடுப்பூசியும் கிடைக்காமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது தேசம். விழுப்புரம் அருகே துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட தொழிலதிபரை மீட்ட போலீசார் இது தொடர்பாக மதுரை ரியல் எஸ்டேட் அதிபர் உட்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். சென்னை வடபழனியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்களான சிவன், ராஜேஷ் கண்ணா, சம்பத் மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த ராஜேந்திரா உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழுவினர் புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் விற்பனைக்காக உள்ள நிலங்களை பார்வையிட்டனர். அப்போது கண்டாச்சிபுரம் அருகே காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல்
சிவன், ராஜேந்திரா ஆகிய இருவரையும் துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றது. கடத்திச் செல்லப்பட்ட ராஜேந்திரா என்பவரை உளுந்தூர்பேட்டை அருகே இறக்கி விட்டுவிட்டு சிவனை மட்டும் அந்த கும்பல் கடத்தி சென்றது. இதனைத் தொடர்ந்து கடத்தல் கும்பலை பிடிக்க 3 தனிப்படைகளை அமைத்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் விழுப்புரம் அருகே உள்ள பூத்தமேடு என்ற இடத்தில் கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்து ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சிவனை மீட்டனர். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் இரிடியம் வாங்கி தருவதாக கூறி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரிடம் இருந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு 6 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு சிவன் ஏமாற்றியதால் அவர் கடத்தப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த ரவுடி ஒட்டக்காது செந்தில் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கைத்துப்பாக்கி, நகைகள் மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சியில் காணாமல் போன 2 வயது குழந்தையை போலீசார் மீட்டு பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். திருவானைக்காவல் அருகே வசிக்கும் மோகன்ராஜ், தனலட்சுமி தம்பதியினர் சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சென்னைக்கு பேருந்தில் ஏறியபோது தங்களது 2 வயது குழந்தையை தவறவிட்டனர். விழுப்புரத்தில் இறங்கி உணவு சாப்பிடும்போது குழந்தை காணாமல் போனது தெரியவந்தது. இதுகுறித்து குழந்தையின் தந்தை மோகன்ராஜ் திருச்சியில் உள்ள தனது உறவினர் கார்த்தி என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர் சமயபுரம் சுங்கச்சாவடி பேருந்து நிறுத்தத்திற்கு சென்று விசாரித்தபோது குழந்தை கதிர்வேல் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் இருப்பது தெரியவந்தது. பின்னர் காவல் நிலையத்திற்கு சென்ற அவரிடம் திருச்சியில் உள்ள குழந்தைகள் நல உதவி மையத்தில் குழந்தை இருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் குழந்தைகள் நல உதவி மைய பணியாளர்கள் மூலம் குழந்தை பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. இந்தோனேஷியாவில் பயிற்சியின் போது மாயமான நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் பாலி தீவு அருகே அந்த நாட்டு ராணுவத்துக்கு சொந்தமான நங்கலா 402 என்கிற நீர்மூழ்கி கப்பலில் ராணுவ வீரர்கள் 53 பேர் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். பாலி தீவில் இருந்து 95 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்து நீர்மூழ்கி கப்பல் மாயமானது. கப்பல் மற்றும் அதில் பயிற்சியில் இருந்த 53 வீரர்களின் நிலைமை என்னவாயிற்று என்று தெரியவில்லை. இதையடுத்து மாயமான நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் நீர்மூழ்கி மீட்பு கப்பல்களை வைத்துள்ள ஆஸ்திரேலியா மற்றும் சிங்கப்பூரிடம் உதவி கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாயமான அந்த நீர்மூழ்கி கப்பல் 44 ஆண்டுகள் பழமையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த மனைவியை சாலையிலேயே அரிவாளால் வெட்டி கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். தரங்கம்பாடி தாலுகா அன்னவாசல் ஊராட்சிக்கு உட்பட்ட வாடகுடி காலனி தெருவைச் சேர்ந்த வீரமணி மோகனாம்பாள் தம்பதிக்கு 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக மோகனாம்பாள் தனது கணவரை விட்டு பிரிந்து வாடகுடியில் தன் பிள்ளைகளுடன் தனியாக வசித்து வந்தார். நேற்று வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மோகனாம்பாள் மாந்தை மெயின் ரோடு பாலம் அருகே வந்தபோது அவரது கணவர் வீரமணி வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் மோகனாம்பாள் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் தப்பி ஓடிய கணவர் வீரமணியை மடக்கி பிடித்து கைது செய்தனர். வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய மனைவி கணவராலேயே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் வாடகுடி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் பெற்ற பிள்ளைகளை தாய் சித்திரவதை செய்து நரபலி கொடுக்க முயற்சித்ததாக எழுந்த புகார் குறித்து மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தினர் விசாரணை மேற்கொண்டனர். ஈரோடு ரங்கம்பாளையத்தைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி ராமலிங்கமும் அவரது மனைவி ரஞ்சிதாவும் தங்களது 2 பிள்ளைகளையும் நரபலி கொடுக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோரிடம் இருந்து தப்பித்து வந்த சிறுவர்கள் இருவரும் தங்களது தாத்தா மற்றும் பாட்டி உதவியுடன் போலீசாரிடம் இதுகுறித்து புகார் அளித்திருந்தனர். இந்த செய்தி ஊடகங்களில் வெளியானதைத் தொடர்ந்து குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது.
ஆணையத்தின் உறுப்பினர்கள் ராமராஜ், மல்லிகை செல்வராஜ் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசாரிடமும் வழக்கு விவரங்களை கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ராமராஜ், குழந்தைகளிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாகவும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர உரிய சாட்சிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று இந்த விசாரணையை தொடங்கியுள்ளோம். காலையில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை அழைத்து அவருடைய குறைகளையும் நடந்த விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டோம். அவருடைய பாட்டி, தாத்தா மற்றும் அத்தை, மாமா ஆகியோரிடமும் நடந்த விவரங்களையும் அவருடைய பிரச்சனைகளும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். மேலும் மாவட்ட குழந்தை நல குழு இந்த பிரச்சனையை கையாண்டிருக்கிறது. அவர்களும் எங்களோடு இருக்கிறார்கள். அவரிடம் அவர்கள் எவ்வாறு கையாளப்பட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள உள்ளோம். சைல்ட்லைன் என்ற அமைப்பும் இந்த குழந்தையை மீட்டு கையாண்டிருக்கிறது. அவரிடம் மதிய விசாரணை நடத்தப்பட உள்ளது. இறுதியாக இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரியான காவல் ஆய்வாளரிடம் நாங்கள் வழக்கின் தன்மை குறித்தும் செல்லக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் கேட்டு தெரிந்து கொள்ள உள்ளோம். இந்த வழக்கில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனையும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களுக்கு தண்டனை பெற்று தரும் வரை இந்த வழக்கை தமிழ்நாடு மாநில உரிமை குழந்தைகள் ஆணையமானது தொடர்ந்து கண்காணிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா தொற்று முழுமையாக நீங்கி அனைவரும் நோய் பாதிப்பில் இருந்து விடுபடும் நோக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள முத்தாரம்மன் கோவிலில் நோய் தீர்க்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நாகர்கோவிலை அடுத்த வண்டி குடியிருப்பில் அமைந்துள்ள முத்தாரம்மன் கோவில் அப்பகுதி மக்களிடையே சிறப்பு பெற்றதாகும். அங்குள்ள இந்திராட்சி அம்மன் சன்னதியில் கொரோனா நோய் தீர்க்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மருத்துவம் வளர்ச்சி அடையாத முன்னோர் காலத்தில் காலரா, அம்மை போன்ற நோய்களின் தாக்கத்தில் இருந்து விடுபட இதுபோன்ற பூஜைகள் செய்யப்பட்டு நிவாரணம் கிடைத்ததாக நம்பப்படுகிறது. எனவே கொரோனாவை கட்டுப்படுத்த ஒருபுறம் தடுப்பூசி போன்ற மருத்துவ முறைகள் நடைமுறையில் உள்ள போதிலும் மற்றொரு முயற்சியாக இந்திராட்சி அம்மன் சன்னதியில் நோய் தீர்க்கும் இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நம்மளுடைய கிராம தெய்வங்களிலே இந்திராட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பிகையானது வழிபாடு இருந்து வந்தது. அந்த இந்திராட்சி அம்பிகையுடைய வழிபாடு இப்பொழுது இந்த யுகத்திலே முற்றிலுமாக மறைக்கப்பட்டது. இந்திராட்சி அம்பாளுடைய வழிபாடு என்றைக்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் வளருதோ அன்று நம்மளுடைய ஒவ்வொரு நோயுமானது தீர்க்கப்படும். தமிழகத்தில் ஒரே நாளில் 11,681 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 53 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் தமிழகத்தில் ஒரே நாளில் 11,681 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு 10,25,059 அதிகரித்துள்ளது. சென்னையில் மேலும் 3,750 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இதன் மூலம் மொத்த எண்ணிக்கை 2,94,073 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 53 பேர் உயிரிழந்தனர். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 13,258 அதிகரித்துள்ளது. மேலும் 7,071 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டில் 947 பேரும், கோவையில் 715 பேரும், திருவள்ளூரில் 529 பேரும், மதுரையில் 462 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.